அடுத்து ஒரு 5 மதிப்பெண் வினா. இங்கே இடப்புறமும் வலப்புறமும் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் குறியீட்டுக்கு மட்டும் மாற்றம் இருக்குது. அது இங்கே 1 கொசிகன் தீட்டா மைனஸ் காட்டிட்டான்னு இருக்குது, இங்கே 1 கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட்டிட்டான்னு இருக்குது, இங்கே 1 சைன் தீட்டா இருக்குது, இங்கே 1 சைன் தீட்டா இருக்குது. அப்போ இந்த இடப்புறத்தை நீங்கள் சுருக்கி ஏதோ மாற்ற முடியாதுன்னா வலப்புறமாக மாற்ற முடியாது, ஏன்னா இரண்டும் ஒரே மாதிரி இருக்குது, குறியீடுகள் மட்டும் மாற்றுறது. அப்போ என்ன பண்ணுங்கள், இடப்புறத்தை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவளை சுருக்குங்க, வலப்புறத்தையும் எவ்வளோ முடியுமோ அவளை சுருக்குங்க. சுருக்கப்பட்ட இரண்டு விடையும், இங்கே கிடைக்கிற விடையும் இங்கே கிடைக்கிற விடையும் இரண்டும் ஒரே மாதிரி இருந்தால் அப்போ என்ன சொல்லிடலாம்னா இது ரெண்டும் சமமாக இருக்குது அப்படின்னு பயன்படுத்திக்கலாம். அப்போது நம்ம பயன்படுத்த போகிறது என்னென்னா, இடப்புறத்தை சுருக்க போகிறோம், வலப்புறத்தை சுருக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம போட்டது இடப்புறத்தை சுருக்கி வலப்புறமாக மாற்றணும். இந்த முறை வந்து இடப்புறத்தையும் வலப்புறத்தையும் தனித்தனியாக சுருக்கி இரண்டும் ஒரே மதிப்பெண்கள் வருதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். நம்ம முதல்ல நான் இடப்புறத்தில் இருக்கக்கூடியதை எடுத்துக்கிறேன். 1 கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா மைனஸ் 1 சைன் தீட்டா. 1 கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா. உடனே இதுக்கு என்ன எடுப்பீங்கன்னா, அந்த கான்ஜுகேஷன் ஒரு டேர்ம் சொன்னீங்க இல்லையா, இதோட குறியீட்டை மாற்றி சொல்ல போகிறீங்க. கொசிகன் தீட்டா மைனஸ்க்கு பேர் என்ன போடுறோம், ப்ளஸ் காட் தீட்டா, அதே வகுத்தல் கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா மைனஸ், இங்கே மைனஸ் 1 சைன் என்ன வரலாம், கொசிகன் தீட்டா. 1 இதை பெருக்குக்கிறீங்க, என்ன வரும், 1 பெருக்கினார் அதே தான் திருப்பி வரும். இது பார்க்க a ப்ளஸ் பி a மைனஸ் பி, a ப்ளஸ் பி a மைனஸ் பிக்கு என்ன ஃபார்முலா எழுதுவீங்க, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏக்கு பேர் என்ன இருக்குது, கொசிகன் இருக்குது, மைனஸ் பிக்கு பேர் என்ன இருக்குது, காட் ஸ்கொயர் மைனஸ் கொசிகன். கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா பை கொசிகன் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் அப்படிங்கிறது முற்றொருமை நம்பர் 3. முற்றொருமையில் என்ன சொல்லிக்கிறீங்கன்னா, கொசிகன் ஸ்கொயரோட காட் ஸ்கொயரை கழித்தால் என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க, 1 கிடைக்கும். நாம் எப்போயும் விகுதியில் 1 நம்ம பயன்படுத்துறது இல்லை, அவசியம் இல்லை, அதனால் 1 போட வேண்டாம். மைனஸ் இங்கே என்ன இருக்குன்னா கொசிகன் தீட்டா, ப்ளஸ் கொசிகன் தீட்டாவையும் மைனஸ் கொசிகன் தீட்டாவையும் கட் பண்ணுறோம். மீதம் என்ன இருக்குன்னா காட் தீட்டா. இதெல்லாம் எடுத்துக்கங்க 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதாவது இடப்புறத்தை சுருக்கி நமக்கு கிடைச்ச ரிசல்ட். அதேமாதிரி வலப்புறத்துக்கு வரலாம். வலப்புறத்துலையும் கண்டிப்பாக அதே மாதிரி நமக்கு என்ன வேணும்னா காட் தீட்டான்னு வரும். வலப்புறம் என்ன இருக்குன்னா 1 சைன் தீட்டா மைனஸ் 1 கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டான்னு இருக்கு. 1 சைன் தீட்டா என்னென்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கீங்க, கொசிகன் தீட்டான்னு எழுதிருக்கீங்க, மைனஸ் வெளில வச்சுங்க. இங்கே 1 கொசிகன் தீட்டா இருக்குது, இங்கே மைனஸை வெளியில் வைக்கணும், மறந்துடக்கூடாது, ப்ளஸ் காட் தீட்டான்னு இருக்குது. உடனே இதுக்கு கான்ஜுகேஷன் எடுப்போம். இதனுடைய பெருக்கல் எதிர்மாறு கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா பை கொசிகன் தீட்டா மைனஸ் கொசிகன் தீட்டா மைனஸ் 1 இதை பெருக்கிக்கிறீங்க, அதே திருப்பி கிடைக்குது. கீழே என்ன இருக்குன்னா a ப்ளஸ் பி a மைனஸ் பின்னு இருக்குது. இப்போ என்ன பயன்படுத்தலாம், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்பதை பயன்படுத்தலாம் இல்லையா. இப்போ கொசிகன் தீட்டா இருக்குது, மைனஸ் உள்ளே என்ன இருக்குன்னா கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா இருக்குது. விகுதியில் என்ன கிடைக்க போகுது அப்படின்னா 1 கிடைக்க போகுது. ஏன்னா இப்போ தான் சொன்னீங்க, கொசிகன் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர்னு வந்தால் விகுதினா முற்றுரிமை 3 படி அது 1ஆக மாறும். விகுதியில் 1 பயன்படுத்த தேவையில்லை. அப்போ கொசிகன் தீட்டா இந்த மைனஸை உட்புறமாக உள்ளே கொடுக்குறீங்க. அப்போ மைனஸ் உள்ளே போகும்போது என்ன வரலாம், மைனஸ் கொசிகன் தீட்டா, இந்த மைனஸை பெருக்கப்படும் போது ப்ளஸ் காட் தீட்டா. மைனஸ் கொசிகன் ப்ளஸ் கொசிகன் கட் ஆயிரும், மீதம் என்ன இருக்கும், காட் தீட்டா. இப்போது 1 மற்றும் 2களிலிருந்து இடப்புறத்தினுடைய சுருக்கோணமும் வலப்புறத்தினுடைய சுருக்கமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால 1 மற்றும் 2லிருந்து இடப்புறமும் வலப்புறமும் சமம் அப்படின்னு சொல்லுவீங்க. சொல்லிட்டு என்ன எழுதிடலாம், கேள்வி எழுதி நிறுவப்பட்டதுன்னு எழுதினாலும் சரி, கேள்வி எழுதாமல் நிறுவப்பட்டதுன்னு சொன்னாலும் சரி.